இந்த மாதிரி இந்த 2026 பாஜக அந்த திமுக கூட்டணிக்கு போட்டி இல்லாமல் தாவேகா அந்த திமுக கூட்டணிக்கு தான் இங்கே பல பரீட்சை நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு கருத்து வைக்கிறாரு. அந்த அளவுக்கு விஜய்க்கு முதல் தேர்தலே அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அண்ணன் பழனிசாமி அண்ணன் கையில தான் இருக்கு. அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய தவறுதலால் தாவேகா என்ற கட்சி எதிர்கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் பழனிசாமி அவர்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய மிரட்டல் மோடி அமித்ஷாவினுடைய பிளாக்மெயில் பாலிடிக்ஸும் சரி, அமித்ஷாவினுடைய இடி சிபிஐ பயன்படுத்தி அவர்களுடைய மற்ற கட்சிகளை வளைத்து போடுவதாக இருக்கட்டும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், தினகரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் அந்த கூட்டணியை விட்டு போகிறேன். அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளாக சசிகலா அவர்களை சார்ந்த இவர்கள் மீது இடியினுடைய சர்ச் ஆரம்பிக்கும். இது என்னதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் இடியையும் சிபிஐயும் அவர்களுடைய சொந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள தான் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதிர்கட்சி மேலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு பயன்படுத்துறாங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை மிரட்டுவதற்கு தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகாது. அமித்ஷா அவர்களுக்கு அது புரிவதில்லை. அமித்ஷா அவர்களுக்கு இதை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸை மக்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. அதனால் பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து திரு விஜய் அவர்களை பெரிய கட்சியாக மாற்றிவிட்டார். நேற்று கூட கமலஹாசன் ஒரு பிரஸ் மீட்லன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்கு கூட இதை விட அதிகமான கூட்டங்கள் வந்தது. அதாவது கூட்டங்கள் அனைத்துமே எனக்கு வாக்காக மாறல. அது எனக்கு மட்டும் இல்லை, அது நடிகர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதை அவங்களுக்கு பொருந்தும், இது விஜய்க்கும் பொருந்தும்ன்றாரு. அப்ப அவர் இந்த கூட்டம் அவருக்கு வாக்கா மாறுறதுனால தான் அவர் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வருவாருன்னு நீங்க சொல்ல முடியும். இந்த கூட்டம் அவருக்கு வாக்கா மாறும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஒரு இந்தியா கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணி பலமாக இருக்குது. இதற்கு எதிர்த்தா போல இருக்க வேண்டிய ஒரு கூட்டணிங்கிறது பழனிசாமி அவர்கள் தான் நேச்சுரலா அந்த கூட்டணியுடைய தலைவராக இருந்திருக்கணும். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கே முகத்தை முடிக்கிறாரு. கூட இருக்க செங்கோட்டையனை அடிச்சு விரட்டிட்டாரு. கூட இருந்த கூட்டணி கட்சிகள் துரோகிகள் முதுகுல குத்திட்டாங்கன்னு தேமுதிக இருந்து சொல்றாங்க. அவரை பொறுத்த மட்டும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் விஜய் அவர்களை பெரிய தலைவராகிட்டு இருக்காருங்கிற எந்த ஒரு இதுலையுமே அரசியல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வேக்குமா இருக்க போறதே இல்லை. காலியாக எதிர்கட்சி இல்லாத ஒரு தமிழகம் இருக்க போறது இல்லை. எதிர்கட்சி இருக்க போதான் போதும், ஒரு எதிர்கட்சி இருந்தே ஆகும். அது எந்த கட்சிங்கிறத அந்த கட்சி அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக கிடையாது. அது அமித்ஷா அதிமுகவை ஆகிவிட்டது. அது காலியாயிருச்சு. அதட்ட இருக்கிறதெல்லாம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியும் உதயகுமார் மாதிரியும் மற்ற அமைச்சர்கள் நல்லா கமிஷன் வாங்கி நிறைய கொளுத்து போய் வச்சிருக்க, பணத்தை வச்சிருக்க அமித்ஷாவுக்காக இடிக்காகவும் சிபிஐக்காகவும் பயப்படுற அமைச்சர்கள் தான் அவர்கிட்ட இருக்காங்களே ஒழிய வாக்காளர்கள் எல்லாம் சரி போச்சு. 20% போனதே வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமித்ஷா திருநெல்வேலியில் சொன்னது 20% அதிமுக ரெட்டலைக்கு 20% தான் ஓட்டை விழுந்துச்சு போனது 2024 தேர்தலில். அதனால அதிமுக என்பது பழனிசாமி அவர்கள் தலைமையிலே எதிர்கட்சியாக இருப்பது கூட அந்தஸ்து இல்லாத ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை யாரும் நிரப்ப போறா? அன்புமணி ராமதாஸ் நிரப்ப போறாரு. அதை நிரப்ப போறது விஜய்ங்கிற ஒரு நபரா உருவாக போறாரு. ஏனென்றால் தமிழகத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது. எதிர்கட்சி அந்தஸ்து என்பது பழனிசாமி அவரிடம் இல்லாமல் போகும். 2026 விஜயோட கூட்டணி போகணும்னு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் விரும்பி தலைமையில பேசுனதா ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு. அது உண்மையா போய் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பிசிகாவோடு சேர்ந்து இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் நாங்கள் 2019 மீண்டும் தொடங்கியது. 2019 தொடங்கி 19, 21, 24 என்று தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. வெற்றி கூட்டணியை விட்டுவிட்டு யாராவது ஒரு ஆள் புதுசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யாராவது போவாங்களா? அதனால இது எல்லாமே பாஜகவும் அமித்ஷா அவர்களும் செய்கின்ற சதி செய்திகள். சில பத்திரிகைகளுக்கு இப்படிப்பட்ட கதைகளை சொல்லி விடுறது. எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.